அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல நல்ல கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தைரியஸ்தானத்திலும் சூரியன் புதன் இணைந்து குடும்பஸ்தானத்தையும் வலுப்படுத்துகின்றன. இந்த வேளையில் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். பஞ்சமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் ராஜயோகாதிபதியான சனி 6ல் ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிகுந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல செய்தி இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைத்து தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற்று தருவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது. முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கனகச்சிதமாக சில நிகழ்வுகள் சரியாக நடைபெறுகிறது என்றும் பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாது மேலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை கிரகநிலையும் இறை சூழலும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் வேண்டிக் கொள்கிறோங்க. அதோடு மட்டுமல்லாது சிலர் நம்மளுடைய பலன்கள் அனைத்தும் மிக அருமையாகவும் கேட்பதற்கு காதில் தேன் வந்து பாய்வது போல் இனிமையாகவும் இருக்கிறது. ஆனால் யதார்த்தமான நடைமுறை வாழ்வில் அதுபோன்ற நல்ல பலன்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கவே முடியவில்லை. ஏன் இருக்கிறோம் என்ற சூழ்நிலைதான் இருக்கிறது. இருக்க இருக்க நாளுக்கு நாள் மோசமான பலன்கள் கிடைத்து கொண்டே செல்கிறது. எங்களுடைய வாழ்வில் கஷ்டம் என்பது தீரவே இல்லை என்று பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மனவேதனையும் ஏற்படுகிறதுங்க. இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தும் கூட நற்பலன்களை ஏன் நம்மளால் பெற முடியவில்லை என்று எண்ணி பார்க்கும்போது அதற்கு மிக முக்கிய தடையாக இருப்பது நம்மளுடைய செயல்பாடுகளாக தான் பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய எண்ணமும் செயல்பாடும் தான் மிக முக்கிய தடையாக அமைகிறதுங்க. ஏனென்றால் நாம் இறைவனை ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கிறோம். அங்கு இறைவனிடம் பல மன்றாட்டுகளை வேண்டிக் கொள்கிறோம். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது அந்த மன்றாட்டுகளை இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இருந்தாலும் பல நல்ல பலன்களை நம்மளுடைய வாழ்வில் பெறாமல் பல தடைகளை சந்திக்கிறோம். அதற்கு ஏன் என்ன காரணம் என்று பார்க்கும்போது இறைவனிடம் மன்றாட்டை கொடுத்துவிட்டு நாம் நம்மளுடைய செயல்பாடுகளில் அதை நோக்கி பயணிக்காமல் சில எதிர்மறையான சிந்தனைகளையும் நம்மளுடைய மனதில் எண்ணுகிறோம். அதனால் தான் பெரிய தடைகள் உருவாகிறது. உண்மையில் நமக்கு பல நல்லது கிடைக்காததுக்கு காரணம் நம்மளுடைய முழுமையான நம்பிக்கை என்பது இறைவன் மீதும் இல்லை, நம்மளுடைய செயல்பாடுகளின் மீதும் இல்லாமல் இருப்பதுதான். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள்ல நல்ல மாற்றத்தை கொண்டு வாருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்தை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவை நேர்மறையான சிந்தனையுடன் நமக்கு நிறைவாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிடைத்துவிட்டது என்று நினைத்து உங்களுடைய காரியங்களை மேற்கொள்ளும் போது அவை மேலும் வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும்போது நாம் ஒரு முறை இறைவனிடம் மன்றாடுவதை விட 100 முறை மன்றாடியதற்கு இணையான ஒன்றாக நேர்மறை எண்ணம் பார்க்கப்படுகிறது. அந்த எண்ணத்துடன் செயல்படும் போது அனைத்திலும் வெற்றி கிட்டும். ஆனால் எதிர்மறையான எண்ணம் என்பது அவ்வளவு மோசமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துங்க. எனவேதான் பல விஷயங்களை நாம் நிறைவான வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் இது நடக்காது, இது கிடைக்காது என்ற எதிர்மறையான எண்ணத்துடன் அணுகும் போது பல சிரமங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். எனவே இந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட முயற்சி செய்யும் போது பல்வேறு வகையான நன்மைகள் இறைவனின் அருளாலும் கிரகநிலைகளின் அமைப்பாலும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமான குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் மிகவும்
மிகவும் வலுவாக வக்ரம் பெற்று அஷ்டமத்திலிருந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அனைத்து விதமான பணிகளையும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் செயல்படுத்துவதற்கான நல்ல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. பல காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான வளர்ச்சி நிச்சயமாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சனியும் பஞ்சமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் குறையும். சௌகரியமாக நிரந்தரமான வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வெற்றிகரமாகவும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்திலும் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் யோகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. விரயத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் அமர்ந்திருப்பதால் நிலம் சார்ந்த மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மிக வலுவாக சூரியன் 2ஆம் இடத்திலும் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறார். சந்திரன் லாபம் விரயம் ஜென்மம் 2 என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். நவம்பர் 30ஆம் தேதி அன்று சூரியன் புதன் மற்றும் சந்திரன் என 3 கிரகநிலைகளும் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகின்றன. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பித்ருதோஷத்தால் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் இந்த 3 கிரகநிலைகளின் மீதும் பதிவதால் பல எதிர்பாராத குடும்ப சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக தித்திப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தை வலுப்படுவதால் எதை செய்தாலும் அதை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறை மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.